தொடர்ந்து விவசாயிகள் பாதிக்கிற நிலைமை இருந்துச்சுன்னா இது எப்படி? இதை அரசாங்கம், மத்திய மாநில அரசு 2 பேர்கிட்டயுமே நான் கேட்டுக்கிறேன். உடனடியாக மத்திய குழு ஆய்வு பண்ணீங்கல்ல, அவங்களுக்கு உரிய நிவாரண தொகையை உடனடியாக மத்திய அரசும் தரணும், மாநில அரசும் தரணும். எப்ப பார்த்தாலும் மாநில அரசு மத்திய அரசு மேலேயே பழிய போட்டுட்டு தப்பிக்கணும்னு நினைக்காதீங்க. இது உங்களுக்கு வாக்களித்து உங்களை முதலமைச்சரா செய்தது நம்ம மக்கள், நம்ம விவசாயிகள். உங்களுக்கும் கடமை இருக்கு. மத்திய அரசு நிதி கொடுக்கலன்னு சொல்றீங்களே, அதெல்லாம் சாக்கு போக்கு. அப்ப தமிழ்நாட்டின் நிதி எங்க போச்சு? சோறு விளைவிக்கிற விவசாயிக்கே அந்த நிதி போய் சேரலன்னா எதுக்கு அந்த நிதி? இன்னைக்கு உயிர் விட்டாரே நாகப்பட்டினத்துல, அவர் பேர் என்ன? தயாநிதி. அதனால அவங்க குடும்பத்திலே ஏகப்பட்ட நிதிங்க இருக்காங்க. இன்னைக்கு முதலமைச்சர் குடும்பத்துல அவங்க எல்லாம் டெல்டாக்காரன் வெறும் வசனம் பேசக்கூடாது, வரணும், வந்த விவசாயிகள் பக்கம் நிக்கணும். அவங்களுக்கு வேண்டிய உரியது என்னன்னு பார்த்து ஒரு முதலமைச்சராக ஒரு கையெழுத்துல அவர் செய்து மக்களுக்கு காப்பாற்றணும். அதனால வேங்கை வயல் பிரச்சனைங்க, நேற்று இதுக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன். அவங்க இன்னைக்கு அங்க பாதிக்கப்பட்ட மக்கள் மேலேயே பழிய போடுறாங்க. இன்னைக்கு 3 பேர் அவங்க பட்டியல் இனத்தை சேர்ந்தவங்க மேலதான் இன்னைக்கு அவங்க தான் செய்தாங்கன்னு சொல்லி அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நான் என்ன சொல்றேன், இப்ப அவங்க இனத்துக்கு அவங்க மக்களுக்கு அவங்களே துரோகம் செய்வாங்களா சொல்லுங்க? அவங்களும் அங்கேயே தான் வாழ்றாங்க. அப்போ அரசாங்கம் இதை திசை திருப்ப, வேற யாரோ செய்த தவறுயை திசை திருப்ப செய்கின்ற ஒரு நாடகமா தான் இருக்குங்க இது. அதனால சிபிசிஐடியில சிபிஐ இதை விசாரிச்சு உண்மையில யார் இந்த பிரச்சனையை உருவாக்குனாங்களோ, உண்மையிலேயே அங்க யார் இந்த தவறை செய்தார்களோ அவங்கள உண்மையில் கண்டறிஞ்சு அவங்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்பதுதான் தேமுதிகவினுடைய நிலைமை.